பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 5:35க்கு பாண்டிச்சேரியிலேருந்து எக்மோர் வரைக்கும் வந்து ட்ரெயின் வந்து இருக்குது. ஸோ விடிய காலையில் 5:35க்கு ட்ரெயின் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் வந்து பண்ணிட்டோம். நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து போகிறோம். நம்மளோட ஒரு நண்பரோட பிரதருக்கு வந்து மேரேஜ். ஸோ வந்து அதுக்கு தான் நான் வந்து போகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவர் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவரோட பிரதருக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனு. ஸோ நம்ம வந்து கிளம்புறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து விடிய காலையில் 5:35க்கு வந்து ட்ரெயின் வந்து இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு. ஸோ நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 5:35க்கு எடுத்தாங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 10:30க்கு போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த 5:35க்கு இந்த ட்ரெயின் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நானே இந்த ட்ரெயினில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். நான் வேறு ட்ரெயினில் விளம் போயிருக்கேன். பட் இந்த ட்ரெயின் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இருக்குது ஜேர்னி எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். எப்படிலாம் வந்து நம்ம போகிறோம், என்னென்னலாம் வழியில் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு டிக்கெட் விலை எவ்வளோ பார்த்திங்கன்னா 80 ரூபா தான். ஷார்ப்பாக 5:35க்கு வண்டி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியனூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:50க்கு வந்துட்டாங்க. ட்ரெயின் வந்து ஒரு 1 மினிட் தான் நின்றுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து வயசானவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் போகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு வந்திருக்காங்கன்னா 9:25க்கு நம்ம வந்து வந்துட்டோம். பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சென்னையில் என்னென்னலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சாப்பிட போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். சந்தில் ஜெயா ஹோட்டல் ஏரியாலே நிறைய ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. வா பாருங்கள், 50 ரூபா தானா, அதனால் பெரிய பூரி பாருங்கள். சொல்லாதீங்க ரேட் எதிர போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாரு. ரூமு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முடிஞ்ச அளவு நம்ம வந்து ட்ரை பண்ணி காட்ட போகிறோம். ரூம் வந்து 750 ரூபா நான் ஏசி சொன்னாங்க. 500க்கு வந்து ஏசி ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. தண்ணி இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள். சுந்தரி அக்கா கடை தேடி போய் நின்னா எம்ஜிஆர் சமாதி. ஸோ அம்மா ஜெயலலிதா சமாதியும் அக்கா சுந்தரி அக்கா கடை சொல்கிறாங்களே, எங்கக்கா இருக்குது அதுவாக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேச ஆரம்பிச்சு பாருங்க. இவங்க வந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 அன்லிமிட்டட் மீல்ஸ் கிடைக்குமா? சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி குண்டா ஒண்ணுன்னா இங்க வந்து சாப்பிடுங்க.